Don't judge book by its cover. மீன் என்ன மீன் சொல்லுங்க பாப்போம். ஜப்பான் மீன். இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வந்து பாப்போம் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்சால வந்து எல்லாமே மாறிக்கொண்டு போகுது தாண்டி இப்ப வந்து இது ஒரு பாதுகாப்பான ஒரு அறை. பெரிய குளத்துக்கு போனோம் நேராக போனோம். போறோம்னு சொல்லி சொன்னா பெரிய குளத்தை தேடி போறோம். Let's go. ஆமாம், இது நிச்சயமாகவே பெரிய ஒரு குளம் தான். ஆனால் என்ன தண்ணீரை தான் காணவில்லை. காட்டு வழியா போய்கொண்டிருக்கோம். சரியா, அதுல கொஞ்சம் பஃபல்லோவை பார்த்துட்டேன். இப்ப நான் இந்த பஃபல்லோவை கூப்பிட போறேன். திரும்பி பாக்குதா இல்லையான்னு பாப்போம். ஹே பஃபல்லோ, ஏ எருமை மாடு, ஏ எருமை மாடு. மேல கேட்டாரு மைக்ல பெரிய சத்தம் கேட்க முடியல, காது கிண்ணிரும். Look at me. ஹே, இதனாலதான் நாம எங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து எருமை மாடுன்னு கூப்பிடுறது. கூப்பிடாலும் கணக்கு எடுக்காம போவாங்க. இதெல்லாமே வந்து தண்ணி நிக்கிற இடம். இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தண்ணி இல்ல. இது என்ன மரம் இருக்கு? எதுவும் காய் சாப்பிடுற பழம் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, சாப்பிடுற பழம் இல்ல. ஓகே, ஹாய் காய்ஸ். இப்ப நாங்க எங்க நிக்கிறோம்னு சொல்லி சொன்னா பெரிய குளம். பெரிய குளத்துக்கு பக்கத்துல இல்ல, பெரிய குளத்துக்கு தண்ணி இல்ல. தண்ணி இருக்கு, போய் பாப்போம். நாங்க வந்து பெரிய குளத்துல தண்ணியை தேடி போய் கொண்டிருக்கோம். குளத்திலேயே தண்ணி இல்லையாங்க. ஃபைனலி நாங்க ஒரு டெஸ்டினேஷனுக்கு வந்திருக்கோம். அங்கதான் தண்ணி இருக்கு, வாங்க பாக்கலாம். ஃபைனலா பெரிய குளத்துல தண்ணிய கண்டுபிடிச்சாச்சு. ஆனா இங்க எங்க மீன் பிடிக்கிற? ஓகே, இப்படியும் வரதான். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாங்க பண்ணா காய்ச்சாலும் சீரியஸான மேட்டர். காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்சால வந்து எல்லாமே மாறிக்கொண்டு போகுது. எங்களுக்கு அறியாம ஒரு பாரதூரமான விளைவுகள் வந்து ஏற்பட்டு கொண்டுதான் போகுது. சரி, ஹாய், ஹலோ, எங்க போறீங்க? இது பரவசத்துக்கு இல்லையா? ஓ வாங்க. குளத்துல தண்ணி வந்தா நடந்து தெரிய முடியாது இல்லையா? பறந்து போகுது. பறவைண்டா பறந்து தானே போவோம். சூப்பர் ஜோக், நாளைக்கு சிரிக்கிறார். இயற்கை எப்பொழுதும் அழகானது. உங்களுக்கு ஒரு கேம். இப்ப நாங்க சின்ன வயசுல விளையாடுற மாதிரி ஒரு பொருள் சொன்னா கண்டுபிடிச்சு கொண்டு தர மாதிரி இங்க ஒரு எலும்பு ஒன்று இருக்குது இந்த ஏரியால. நான் பார்த்தேனே. ஓகே, சொல்ல போதே கண்டுபிடிச்சிட்டீங்க. இது என்ன? மாட்டு எலும்பா இருக்கலாம். ஓகே, இருந்தாலும் நாங்க வந்து தெரியாத பொருட்கள்ல கை வைக்கிறது அவ்வளவு பாதுகாப்பு இல்லைங்க வழியா அதை நாங்க கை வைக்கல. இதுல மாடுகள் நடந்து போன அடையாளம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இந்த கால் அடையாளங்கள் எல்லாம் இருக்குது. யானை அடையாளமா இருக்க வாய்ப்பு இல்லை, சின்ன அடிகளா இருக்கு. ஓகே, இதுதான் இந்த பெரிய குள ஏரியா. எங்க வீட்டுல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு தான் நாங்க இவ்வளவு நாளும் பெரிய குளம் நினைச்சிட்டு இருந்தோம் 2.5 வருஷமா. ஆமா, ஆனா அது இல்லையா பெரிய குளம், இதுதான் பெரிய குளம் மட்டும் வந்தோம். பார்த்தா இந்த குளத்துல தண்ணி இல்ல. சோ எங்கட குளத்துல தண்ணி இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. இப்ப எங்கட குளத்துக்கு போறோம். Come with us. ஹலோ
வேற யாரையோ கூப்பிடுறோம்னு சொல்லி அவ திரும்பி பாக்குறா. இயற்கை எவ்வளவு அழகானது எனக்கா. ஓ சிங்க பண்ணு கேட்டிட்டாங்க. இதுல வந்து இவங்க போட்டிருக்கிற இந்த கம்பிகள் வந்து கம்பி வயர், எலக்ட்ரிக் வயர்ஸ். இது வந்து ஏன் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஜானைகள் உள்ளுக்குள்ள இருந்து, அதாவது கிராமத்துக்குள்ள இருந்து ரோடுக்கு வரக்கூடாது என்றதுக்காக அநேகமா யூஸ் பண்ற எலக்ட்ரிக் வென்ஸ் தான் இது. ஏன் இந்த இடத்துல போட்டிருக்காங்கன்னு சொல்லி சத்தியமா உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இது தெரியுமா உங்களுக்கு? இது வந்து எருக்கலை பூன்னு சொல்லுவோம், எருக்கலை மரம். இதுல உங்களுக்கு அது தெரியுமா? இல்லையே. தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கேன், நான் மறந்துட்டேன் சின்ன வயசுல. இது இப்படி பூ ஒன்று எடுத்து, நான் முழுசான கதை தெரியாது, இது உள்ள ராஜா ராணி இருப்பாங்க. சோ ஒரு கல்லனோ யாரோ ஒரு உள்ள போக்குல இந்த இருக்கிற பூட இதழ்களை வந்து ஒவ்வொண்டா பீச்சாச்சு. இப்ப அந்த இதை தாண்டியாச்சு. அதை தாண்டி இது மந்திரி மாதிரி நினைக்கிறேன், ஷூரா தெரியாது. ஸோ அவங்களையும் ஒவ்வொருத்தரா தாண்டுறோம். சரியா? தாண்டி இப்ப வந்து இது ஒரு பாதுகாப்பான ஒரு அறை. அப்ப அந்த அறைக்குள்ள போய் வந்து ராஜா ராணிய கைப்பற்ற போறாங்க. ஸோ அதை இப்ப ஓப்பன் பண்ணினா ராஜாவும் ராணியும் இருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ராஜா ராணி கதை. ராஜா ராணி சின்ன வயசுல இதை வந்து சொல்லி விளையாடுறது ஞாபகம் இருக்கு. இப்ப எனக்கு இது ஒரு டவுட். சொல்லுங்க. இவங்க இப்ப ராஜா ராணி சத்தம் போடாம சும்மா தானே இருந்தாங்க, இப்பயே அவங்களை இப்ப நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்க. சாரி, என்ன தண்டனை ஜெயில போட்டுறாதீங்க. பாய் பாய். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சொட்டு சொட்டு தண்ணி இருக்குது. அட்லீஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸுக்கு உதவாட்டியும் மிருகங்கள் பறவைகள் குடிச்சு இளைப்பாடுறது கண்டாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. ஹாப்பி டு see this. ஓ மக்களே, என்ன பிகினிங் வீடியோ ப்ரொடக்ஷன் சப்ஜெக்ட்டுக்கு வீடியோ டாக்குமெண்ட் எடுக்க சொல்லி 10 நாள் லீவு தந்தா நான் யூடியூப் பிளாக்ஸுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஓ, நீங்க அதுக்கு தான் இப்ப வீடியோ ஷூட் பண்ணி இங்க பிராக்டிஸ் பண்றீங்க. வீடியோ ப்ரொடக்ஷனுக்கு பிகினிங்லயே வீடியோ எடுக்கணுமே, அதுதானே, அப்பதானே அட்வான்ஸ்ல சரி வரும். அச்சச்சோ, தேடி பாதையில இன்னொரு பைக் வருது. இப்படியே போய்கொண்டிருந்தோமா, போற வழியில திடீரென்று பார்த்தா தூரத்துல ஒரு அந்த தெரியுது தானே அந்த டென்ட். அதுக்கு போய் பார்ப்போம். ஓகே, இந்த இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இது அப்படியே பார்க்க விளங்குது, தண்ணி இருந்து வத்தின ஒரு இடமா இருக்குது. கொஞ்ச காலத்துக்கு முதல்ல இருந்து ரோட்டால போன போது பார்த்தனா நிறைய தண்ணி இருந்தது. இந்த இடத்த பார்த்தா விளங்கும். திடீரென்று இந்த இடத்துக்கு வரவங்க நினைப்பாங்க என்ன இந்த இடம் ஒரு வறட்சியான இடம் தான் சொல்லி. ஆனா இது உண்மையிலேயே தண்ணி இருந்து வத்தி இருக்கு. ஸோ மாறி கோடை, அதாவது வெயில் காலம் மழை காலம்ன்றது வந்து ஒரு காமனான விஷயமாக இருந்தாலும் கூட இப்போதைய காலகட்டங்கள்ல உண்மையாகவே இதுல பாதிப்பு அதிக அளவு தெரிகிறது தான் உண்மை. சரி, நாங்க வந்து கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம். ஆழமறியாம காலை விடாது என்று சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி புது இடத்துக்கு வரும்போது ஆழமறிஞ்சு இது மட்டி என்று சொல்லுவோம் இல்லையா? இந்த இது வந்து மட்டி இறைச்சி எத்தனை பேர் சாப்பிட்டு இருக்கீங்க? ஸோ இது கடல்கள், அதாவது தண்ணி இடங்கள்ல இருக்கும். இது உள்ளுக்கு இது நாங்கள் ஓப்பன் பண்ணோம்னு சொன்னா இதுக்குள்ள வந்து அதுல தசை இருக்கும். ஓகே, ஸோ சிப்பி மட்டி, அந்த சிப்பினா கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ லைட்டுக்கு ஆப்போசிட் சைடில் நடந்து போகிற வழியாக உங்களுக்கு அந்த வீடியோ கிளியர் இல்லாமல் இருக்கும். போகிற வழியெல்லாம் இந்த சிப்பி மட்டி ஓடுகள். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள், இது வந்து யாரோ தங்கி இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஆனால் ஒரு ஆள் தங்குறது பாட்டா இருக்குது. ஆனால் இது ஒரு நாள் தங்குற விஷயம்னா இந்த விஷயங்கள் இருக்காதல்லோ, பாட்டா இருக்குது. ஸோ நாங்கள் என்னென்ன விஷயம்ன்றதை ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மேபி ஒரு மீன்பிடி தொழில் செய்கிற ஆளாக இருக்கலாம். தண்ணி நிரப்பக்கூடிய விஷயங்கள்.
உள்ள என்ன இருக்குன்றத பார்த்தா அடுப்பு இருக்குது. அது மாதிரி வந்து நாங்க ஒரு தலையணை அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஓகே, யாராவது இருப்பாங்கன்னு வந்து பார்த்தோம், யாரையும் காணல. பட் ஒரு ஆள் வசிக்கிற ஒரு இடமா தான் இருக்குது. என்ன என்று சொல்லி சரியாக தெரியல. நாங்கள் இன்னும் முறை வரும்போது வந்து இது நாங்கள் இன்னும் கொஞ்ச நாட்களில் வந்து பார்ப்போம் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி, அதாவது யார் வசிக்கிறேன்னு சொல்லி. ஓகே ஓகே, இப்போ நாங்கள் எங்கிட்ட சொன்னோம் தானே, ஏதோ நாங்கள் கட்டி வச்ச குளம் மாதிரி அந்த குளத்தை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஏதாவது கதைக்க விரும்புகிறீங்களா? இந்த இடம் ரொம்ப பயமா இருக்கு, டக்குன்னு போயிடும். அதுல ஒரு மாட்டோட தலையெல்லாம் இருந்துச்சு, அதான். ஓகே, ஸோ பயப்பட தேவையில்லை, பார்ப்போம். அங்கே காலில் நடக்கும்போது என்னடா மிதிப்பட்டு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி பார்த்தா இந்த ஓடுகள் தான். அப்போ இருந்து இந்த பசியாக்கலாம். அப்படியா? மாட்டோட தலையெல்லாம் இருக்கு. மீன் பிடிக்கக்குள்ள இதுல வந்திருப்பாங்களா? ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத லாலாலா. இட் மீன்ஸ் பாருங்க, நம்மளோட சனங்கள் குப்பையை கொண்டு இங்க கொட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி. இங்க பாருங்க. ஓகே, நீங்க உங்களோட வீட்டுல உண்மையிலேயே இடம் இல்லையோ ஏதோ ஒரு காரணத்தால குப்பைகளை அப்புறப்படுத்த நினைக்கிறீங்க. நாங்க வந்து அதை தவறுன்னு சொல்லலாம், அதை வந்து சரியான முறையில அப்புறப்படுத்தலாம் என்றதுதான் எங்களோட கருத்து. இதுல போட்டுக்கிறதால இது வந்து பொலித்தீன், அது உட்காது, உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம விலங்குகள் பறவைகள் எல்லாம் வந்து இவற்றை உட்கொள்ளும். பாதிப்பு, மனிதர்களுக்கு பாதிப்பு, காரநிலை பாதிப்பு. ஸோ நாங்க வந்து கொஞ்சம் சரியான முறைகளில் குப்பைகளை வந்து என்ன எடுத்து கொண்டிருக்கிறீங்க, அது உண்மையிலேயே ஒரு முக்கியமான விஷயம். திங்க் பண்ணுவோம். நாங்க எங்க போறோம்? சர்ப்ரைஸ். அழைச்சு போயிட்டீங்க போல இருக்கு, காடு மலையெல்லாம் மாதிரி லைட்டா. ஸோ இந்த காட்டுல ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். குடிக்கிறதுக்கு நம்மளோட பைக் டிக்கில ஒரு தண்ணி போத்தல் இருக்கு, குடிக்கிறதுக்கு அது வேணா கிடைக்கும். வாழா என் வாழ்வை வாழவே, தாழாமல் மேலே போகிறேன், இதுதான் நான் சொன்ன என்னோட குலம். இதுலயும் நிறைய தண்ணி இருக்கும், ஆனா குறைஞ்சிருக்குது. என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அவங்கள கொஞ்சம் தம்பி நடத்துறாங்க. மீன் பிடிக்கிறாங்களோ? எனக்கு எப்பெல்லாம் போரா, டயர்டா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோ அப்ப எல்லாம் நான் இந்த குளத்துக்கு வந்திருந்துருவேன். ஹாய் ஐயா. அங்க இந்த குளத்தை சொல்லுங்களேன், என்ன பேர் இந்த குளத்துக்கு? நீங்க புதுசா ஐடியாக்கு? சரி சரி. இந்த ஐயாவை பொறுத்த மட்டுக்கும் இந்த குளத்தை இவரு கன்னியா குளம் என்று சொல்லி கூப்பிடுவாராம். ஆனா எனக்கு தெரிஞ்ச சிலாக்கள் கிப்பை குளமோ ஏதோ ஒன்றும் சொன்னாங்க, சரியாக தெரியல. சரியான பெயரோட கண்டுபிடிப்போம். ஃபைனலி இங்க வந்து கொஞ்சம் அண்ணாமார் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, தூண்டில் போட்டு. நாங்களும் இங்கே தூண்டில் போட்டு மீன் பிடிப்போமா? தூண்டில் சிக்காத மீன் ஒண்ணு. அண்ணா, எவ்வளவு நேரமா அண்ணா மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்க? 4 மணில இருந்து பிடிச்சிட்டு இருக்கீங்களா? இந்த குளத்துக்கு என்ன பேர் என்ன? தெரியல எங்களுக்கு, நாங்க இங்க இல்ல, நாங்க நம்மளா. இதுலயும் போட்டுருக்கீங்களா? உண்மையாவா? மரம் மாதிரி கொண்டு படுக்கு. ஓ, அது வடமை அப்படி இருக்கிறது. அந்த அங்காளி மட்டும் இருக்கு பாருங்க, இங்க கருப்பா ஒன்று. ஓ, அது முதல்ல உங்ககிட்ட வராதா? அது வடமையான்றீங்க, மரமாகவும் இருக்கலாம். நாங்க முதல்ல வந்து பாக்குள்ள முதல்ல மாதிரி இருக்குன்னு பார்த்து அந்த இலை கொப்புகள் இப்படி நிக்கிறது. மேபி இது முதலையோ தெரியல. போன முறை வந்து பார்க்கும்போது அப்படி
அதுல என்னென்ன போடுவீங்க மீன் கொழி வர்றதுக்காக? சரி சரி நீங்க இருங்க. தம்பி வாராங்க அம்மோட. மீன் என்ன மீன் சொல்லுங்க பாப்போம். ஜப்பான் மீன், செல்வன் மீன் சொல்லுவாங்க. சோ இந்த அண்ணா தம்பிமார் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. நாங்களும் ஒரு தூண்டில போய் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மீன் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமென்று பாருங்க. ஓகே, என்ன சும்மா தூக்கி எறிஞ்சா சரியா? ஓகே, முதல் முறையாக தூண்டில் ட்ரை பண்றோம். ஏதோ மீன் பிடிபட்டுட்டேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். Yeah, they are such a good examples for don't judge book by its cover. Bye Anna. Bye bye. Yeah, finally Indian பயணம் successful-ஆ முடிஞ்சது. 2 குளம், ஒரு குளத்துல தண்ணி இல்ல, ஒரு குளத்துல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் அந்த குளத்தை பார்க்க கிடைச்சது. சரி, நாங்க போறோம். மீண்டும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஓகே, அதாவது பாய் பாய். நீங்க ஹெல்மெட் போடுங்க. பாய்.